ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா வெடிக்க வச்சிடணும். வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் வெட்டி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வந்து நமக்கு வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கிச்சடிங்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அது ஒன் செகண்ட் நாங்கள் சாட்டே பண்ணிக்கிறோம். அது வெந்ததுக்கப்புறம் தக்காளி, என்கிட்ட கேரட் இல்லை, நீங்கள் கேரட் இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட பீன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ பீன்ஸும் போட்டு ஒரே டைமில் வந்து வதக்கிக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு மஞ்சத்தூள் அண்ட் காரத்துக்கு ஏற்ப நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கிறோம். சில்லி பவுடர் போட்டு நல்லா ஒன் செகண்ட் மறுபடியும் நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். இந்த சில்லி பவுடர் வந்து உரப்பு இருக்காது, அதான் நான் இவ்வளோ போடுறேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, அப்புறம் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட போனால் 2 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு, சேமியா உப்பு வேணும் இல்லையா, ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நான் சேமியா வந்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நான் அப்படியே மூடி வச்சிடுறேன் சிம்மில் வச்சு. ஹையில் வச்சோன்னா கீழே அடி பிடிச்சிரும், அதனால் வந்து சிம்மில் வைக்கிறோம். சிம்மில் வச்சு இங்கே பார்த்தீங்களா அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். எனக்கு அதுக்கு ஜீனி தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.